Praise the Lord. Praise the Lord. எங்களை அன்பு செய்யும் எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கிய வாழ்வுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் ஒவ்வொரு சுவாசத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக நீர் எங்களோடு பேசவிருப்பதற்காக நன்றி. பொறாமை, கோபம் போன்ற மனித பலவீனங்களிலிருந்து எங்களை காத்து தாவீதைப் போல உம்மீது நம்பிக்கை வைக்கவும், உமது மகன் இயேசுவைப் போல தாழ்ச்சியுடனும் கனிவுடனும் வாழவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த ஆழமான சிந்தனைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்களின் உள்ளங்களை திறந்து உமது வார்த்தையின் ஒளியால் நிரப்பும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். ஆமேன். இன்னைக்கு வாசகங்களோட ஆன்மாக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ஓ, சொல்லுங்க. ஒரு பெரிய நிறுவனத்துல 2 நண்பர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப திறமையானவர், கடினமா உழைப்பாரு. இன்னொருத்தர் அந்த அளவுக்கு திறமை இல்லைனாலும் எல்லார்கிட்டே நல்லா பேசி பழகுறதுல கெட்டிக்காரர். சரி. ஒரு நாள் அந்த திறமையான நண்பர் ராத்திரி பகலா உழைச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட முடிச்சாரு. ஆனா அத மேலதிகாரி கிட்ட சமர்ப்பிக்கும் பொழுது மற்ற நண்பர் அந்த பெருமைய தனதாக்கிக்கிட்டாரு. பாராட்டும் வாங்கினாரு, பதவி உயர்வும் கிடைச்சது. உண்மையாக உழைச்ச நண்பரோட இதயத்துல ஒரு மாதிரி கோபமும் பொறாமையும் கலந்த ஒரு உணர்வு வந்துச்சு. நிச்சயமா வந்திருக்கும். இந்த உணர்வு தான் இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் வாசகத்தோட மைய புள்ளி. ரொம்ப சரியான ஒரு அறிமுகம். ஆமா, இன்னைக்கு நாம சிந்திக்க போற வாசகங்கள் மனிதனோட மிக ஆழமான உணர்வுகளையும் அதுக்கு நேர்மாறா இருக்கிற இறைவனோட குணத்தையும் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. கண்டிப்பா. ஒரு பக்கம் சவுல் அரசரோட பொறாமை, இன்னொரு பக்கம் தாவீதோட அசைக்க முடியாத நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல இயேசுவோட வல்லமையும் அதே சமயம் நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற தாழ்ச்சியும். ஆமா, இந்த வாசகங்கள் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, வாசகத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? இது சாமுவேல் முதல் நூல்ல இருந்து வருது. அரசன் சவுலுக்கும் மாவீரன் தாவீதுக்கும் நடுவுல நடக்கிற இந்த நிகழ்வு வெற்றி, பொறாமை, நட்பு, அப்புறம் மன்னிப்புன்னு பல விஷயங்களை பத்தி நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ அந்த வாசகத்தோட தொடக்க சூழலுக்கு போலாம். தாவீது அந்த பெரிய பெரிஸ்திய வீரன் கோலியாத்தை கொன்னுட்டு ஒரு மாபெரும் வெற்றி வீரனா திரும்பி வர்றார். அது ஒரு சாதாரண வெற்றி இல்ல. இல்லவே இல்ல. இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய விடுதலை. அதனால இஸ்ரேலோட எல்லா நகரங்கள்ல இருந்தும் பெண்கள் அரசனை சந்திக்க ஆடல் பாடலோட வர்றாங்க. அந்த இடமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கு. அந்த கொண்டாட்டத்தோட உச்சகட்டத்துல அவங்க ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10000 பேரை கொன்றார். இந்த வரிதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஆமா, இது சும்மா ஒரு பாட்டு வரி மாதிரி தெரியலாம், ஆனா அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு. அது சொல்லப்போனா ஜனங்களோட மனநிலையை காட்டுது. அவங்க பார்வையில யார் உண்மையான ஹீரோன்னு வெளிப்படையா சொல்லுது. கரெக்ட். இது அரசன் சவுலோட காதுல விழும்போது அது புகழ்ச்சியா கேட்கல, ஒரு பெரிய இடி மாதிரி விழுது. ஆமா, வாசகம் அத ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்றார். அந்த இடத்துல ஒரு அரசனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமா ரொம்ப கொந்தளிப்பா இருந்திருக்கும். தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு சின்ன பையனை கொண்டாடுறாங்க, அதுவும் எப்படி? தன்னை விட 10 மடங்கு அதிகமா. அவருக்குள்ள உடனே கணக்கு ஓட ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தாவீது 10000 பேரா, எனக்கு வெறும் 1000 பேர் தானா? ஆமா. அப்போ அவனுக்கு இனிமே குறையா இருக்கிறது இந்த ஆட்சி மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரே ஒரு நொடியில அந்த பாராட்டும் புகழ்ச்சியும் அவர் மனசுல பொறாமையாவும் பயமாவும் மாறிடுது. இதுதான் பொறாமையோட முதல் படி. அது எப்பவுமே ஒப்பிடுறதுல இருந்துதான் தொடங்கும். உண்மைதான். எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறத விட அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒப்பிட ஆரம்பிக்கும் போது திருப்தி போயிட்டு ஒரு விதமான அசந்திருப்தி வந்துடும். சவுலோட மனசுல தாவீது ஒரு விசுவாசமான வீரன்ற நிலையில இருந்து எதிரியா மாறிடுறான். அந்த 9வது வசனம் இந்த மனமாற்றத்தோட ஆணி வேறையே தொடுது. அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானான். இந்த வரி ரொம்ப ஆழமானது. ஆமா, பொறாமையோட பார்த்தான்னு சொல்லல, பொறாமை கண் கொண்டு பார்த்தான்னு சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் அவரோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. பொறாமைங்கிறது ஒரு தடவை வந்துட்டு போற உணர்ச்சி இல்ல, அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு கண்ணாடி? ஆமா, ஒரு தடவை அந்த பொறாமைங்கிற கண்ணாடிய மாட்டிட்டா அதுக்கப்புறம் பாக்குறது எல்லாமே தப்பு தப்பா தான் தெரியும். தாவீது நல்லா பேசுனா, ஆஹா, இவன் மக்களை கவர பாக்குறான்னு தோணும். தாவீது இன்னொரு 4ல ஜெயிச்சா, சரிதான், இவன் என் இடத்தை பிடிக்கத்தான் திட்டம் போடுறான்னு தோணும்.
சவுலோட மனசுல அந்த நச்சு விதைக்கப்பட்டுடுச்சு. அது மெதுவா வளர்ந்து ஒரு பெரிய விஷ மரமா மாறப்போகுது. அந்த விஷமரம் எவ்வளவு வேகமா வளருது பாருங்க. அடுத்த அத்தியாயத்துக்கே போயிடுது. சவுலோட பொறாம அடுத்த கட்டமா கொலவெறியா மாறுது. ஆமா, தன்னோட மகன் யோனத்தான் கிட்டயும் மத்த எல்லா அலுவலர்கள் கிட்டயும் தாவீத கொல்லணும்னு வெளிப்படையாவே கட்டளை போடுறார். இந்த இடத்துல தான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான நபரான யோனத்தான் வர்றார். ஆமா. யோனத்தான் யாரு? சவுலோட மகன். இயல்பாவே அடுத்த அரசனா வர வேண்டியவர். ஒரு வகையில பார்த்தா தாவீது இவருக்கு தான் போட்டியாளர். உண்மைதான். ஆனா வாசகம் என்ன சொல்லுது? சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியாக அன்பு கொண்டிருந்தார். இங்க பாருங்க, ஒரு பக்கம் அப்பாவோட கட்டளை, இன்னொரு பக்கம் நண்பனோட உயிர். அவர் நட்பை தேர்ந்தெடுக்கிறார். ஆமா, அதிகார ஆசையோ அப்பாவோட மேல இருக்கிற பயமோ அவரோட மனசாட்சிய மறைக்கல. அவர் உடனே தாவீதை எச்சரிக்கிறாரு, என் அப்பா உன்னை கொல்ல தேடுறார், காலையிலே ஜாக்கிரதையாயிரு, மறைவா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அவர் தாவீதுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார். நான் என் அப்பா கிட்ட உன்னை பத்தி பேசி நான் என்ன தெரிஞ்சுக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு சொல்றேன்னு சொல்றார். இதுதான் உண்மையான நட்புக்கு இலக்கணம். ஆபத்துல இருக்கும்போது சும்மா ஆறுதல் சொல்றது இல்ல, அந்த ஆபத்தை நீக்கிறதுக்கு தைரியமா செயல்படுறது தான் உண்மையான நட்பு. கரெக்ட். அவர் வெறுமனே தாவீத காப்பாத்த நினைக்கல, தன் அப்பாவோட தவறான எண்ணத்தை சரி செய்யவும் முயற்சி பண்றார். இதுக்கு நிஜமாவே பெரிய தைரியம் வேணும். நிச்சயமா. யோனத்தான் தன் அப்பா சவுல் கிட்ட பேசுற விதம் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒன்று. அவர் உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா என் நண்பனை கொல்லாதீங்கன்னு கெஞ்சல. அதுக்கு பதிலா ரொம்ப நிதானமா உண்மைகளையும் தர்க்கங்களையும் அவர் முன்னாடி வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வக்கீல் மாதிரி வாதாடுறார். ஒரு 4 முக்கியமான விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். என்ன அந்த 4 விஷயங்கள்? அவர் எப்படி தான் அப்பாவோட மனதை மாத்த முயற்சி பண்றாரு? முதலாவதா, தாவீதோட நிர்தோஷித்துவான்டா, அதாவது அவன் நிரபராதின்னு சொல்றாரு. அரசே, உங்க அடியான் தாவீதுக்கு எதிரா பாவம் செய்யாதீங்க, ஏன்னா அவன் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலன்னு சொல்றார். தாவீது மேல எந்த தப்பும் இல்லங்கிறதுதான். ஆமா, அது தெளிவா எடுத்து வைக்கிறார். சரி, ரெண்டாவதா தாவீதோட செயல்களால அரசுக்கு கிடைச்ச நன்மைகளை ஞாபகப்படுத்துறார். அவனுடைய செயல்கள் உங்க அரசுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்றார். அதாவது தாவீது செஞ்சதெல்லாம் நாட்டுக்காக, அரசரான உங்களுக்காகத்தான் செஞ்சான்னு சுட்டிக்காட்டுறார். சரியா சொன்னீங்க. அதுதான் அவரோட 3வது பாயிண்ட். தாவீதோட தியாகத்தை நினைவூட்டுறார். அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாக மதிக்காம அந்த பெலிஸ்தீனை கொன்னான்னு சொல்றார். அந்த தியாகத்தால ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றி அளித்தார். நீங்களே அதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களேன்னு சொல்லி சவுலே அந்த வெற்றியில மகிழ்ந்ததை அவருக்கு ஞாபகப்படுத்துறார். ஆக ஒரு தப்பே செய்யாத, நாட்டுக்கு நன்மை செஞ்ச, உயிரை பணயம் விச்ச ஒருத்தனை ஏன் கொல்லணும்னு கேக்குறார். அருமையான வாதம். இறுதியா அந்த உரையாடலோட உச்சக்கட்டமா சவுலோட மனசாட்சியை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி அது? அப்படி இருக்கும்பொழுது எந்த காரணமும் இல்லாம தாவீத கொல்றது மூலியமா குற்றமில்லாத ரத்தத்துக்கு எதிரா நீங்க ஏன் பாவம் செய்யணும்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, இது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை. கரெக்ட். நீங்க செய்யறது தாவீதுக்கு எதிரான குற்றம் மட்டும் இல்ல, அது ஆண்டவருக்கு எதிரான பாவம்னு நேரடியாவே சொல்றார். இந்த நேர்மையான அன்பான வார்த்தைகள் சவுலோட கடினமான இதயத்தை தாக்குது. ஒருவேளை தன் மகனோட பார்வையில இருக்கிற நியாயத்தை அவரால உணர முடிஞ்சிருக்கலாம். அவர் யோனத்தானோட வார்த்தைகளை கேட்டு, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் அப்படின்னு சத்தியம் செய்யறாரு. யோனத்தானோட துணிச்சலான அன்பான தலையீடு ஒரு உயிரை காப்பாத்துது. ஆனா தற்காலிகமா தான். ஆமா, தற்காலிகமா அணைக்குது. அதுக்கப்புறம் யோனத்தான் தான் இத மறுபடியும் சவுல் கிட்ட அழைச்சிட்டு வர்றாரு. எல்லாம் சரியாயிடுச்சு மாதிரி தோணுது. வாசகம் சொல்லுது, முன்போலவே தாவீது அவரிடம் பணியில் ஈடுபட்டார்னு. ஒரு அமைதியான சூழல் உருவாகுது. ஆனா நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பொறாமையோட வேர் ரொம்ப ஆழமானது. அது ஒரு சில நல்ல வார்த்தைகளால முழுசா அழிஞ்சு போகாது. உண்மைதான். இது ஒரு தற்காலிகமான அமைதி மட்டும்தான். ஆமா, சவுலோட மனசுல இருந்த அந்த பொறாமைங்கிற விதை இன்னும் உயிரோட தான் இருக்கு. மறுபடியும் முளைக்க சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் சவுல், தாவீது, யோனத்தானோட நிகழ்வு மட்டும் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு உளவியல் போராட்டம். கரெக்ட். நம்ம வாழ்க்கையில மத்தவங்களோட வெற்றிய, திறமைய பார்க்கும்போது நம்ம மனசு எப்படி பிரதிபலிக்கிறது? அதுதான் நாம நமக்குள்ள கேட்க வேண்டிய முதல் கேள்வி. நாம சவுலு போல உணர்றோமா? நம்ம கூட வேலை செய்யற ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் போது, நம்ம உறவினர் ஒருத்தர் நம்ம விட நல்லா வாழும்போது, நமக்கே தெரியாம ஒருவித அசுரக்ஷா பாவம், ஒரு பொறாமை நம்மை ஆட்கொள்ளுதா?
எனக்கு கிடைக்காதது அவனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற சவுலோட மனநிலை நமக்குள்ள வருதா? இது ரொம்ப நேர்மையா நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இல்லனா நாம யோனாத்தானை போல இருக்கிறோமா? ஒரு அநீதி நடக்கும்போது, குறிப்பா நம்ம நண்பர்களுக்கு எதிரா ஒரு தவறு நடக்கும்போது, நாம தைரியமா உண்மையை எடுத்து சொல்றோமா? இல்ல நமக்கு என்ன வந்ததுன்னு ஒதுங்கி போறோமா? ஆமா. இல்ல யோனாத்தானை போல துணிஞ்சு நின்னு உறவுகளை சரி செய்ய முயற்சி பண்றோமா? உறவுகளுக்குள்ள விரிசல் வரும்போது அது சரி செய்ய முயற்சி பண்ற ஒரு பாலமா நாம இருக்கோமா? கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுத்திருக்கார். ஒருத்தருக்கு நல்லா பேசுற திறமை, ஒருத்தருக்கு நல்லா உழைக்கிற திறமை, ஒருத்தருக்கு வழி நடத்துற திறமை. பதிலா ஒவ்வொருத்தரோட தனித்துவமான திறமைகளையும் அங்கீகரிச்சு ஒருத்தர் மனசார பாராட்டவும் ஆதரிக்கவும் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்குது. யோனத்தான போல மத்தவங்களோட வெற்றியில மகிழ்பவராகவும் அவங்களுக்கு ஆபத்து வரும்போது காப்பவராகவும் இருக்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சவுல போல உணர்ந்த தருணங்கள் உண்டா? அடுத்தவங்களோட வளர்ச்சிய பார்த்து உங்க மனசுல ஒரு சின்ன பொறாமை தீப்பொறி தோணிருக்கா? இல்ல அநீதிய கண்டு யோனத்தான போல உண்மையோட பக்கம் நிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அந்த நேரத்துல நீங்க எடுத்த முடிவு என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, இப்ப தாவீதோட இடத்துல இருந்து யோசிப்போம். அரசனே நம்மள கொல்ல நினைக்கிறாரு, உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தாவீதோட மனசு எப்படி இருந்திருக்கும்? நாம அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பயந்திருப்போம் இல்லையா? கண்டிப்பா. இல்லனா கோபத்துல பதிலுக்கு ஏதாவது செஞ்சிருப்போம். ஆனா தாவீது என்ன செஞ்சாருங்கிற பதில் தான் பதிலுரை பாடல்ல இருக்கு. திருப்பாடல் 56. இந்த திருப்பாடலுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது இல்லையா? நிச்சயமா. இது தாவீது அரசரால எழுதப்பட்டதா சொல்றாங்க. குறிப்பா அவர் பிலிஸ்தியர்களோட ஊரான காத் நகர்ல தஞ்சம் புகுந்திருந்தப்போ எழுதியிருக்கலாம் நம்பப்படுது. நினைச்சு பாருங்க, இஸ்ரேலின் ஒரு மாவீரன் தன்னோட பரம எதிரிகளோட ஊர்ல உயிருக்கு பயந்து ஒழிஞ்சிருக்கான். ஆமா, அந்த சூழல்ல தான் இந்த ஜெபம் பிறக்குது. அந்த மன அழுத்தத்தையும் தனிமையையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வாசகத்தை கேட்டா அதோட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமும் நமக்கு இன்னும் நல்லா புரியும். சரிதான். துன்பத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷனோட ஜெபமா இது தொடங்குது. அப்புறம் கடவுள் எப்படி தனிப்பட்ட முறையில நம்மள கவனிக்கிறார்னு அழகா விவரிக்கப்படுது. கடைசியா கடவுள் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அறிவிச்சு அவருக்கு நன்றி சொல்றதோட இந்த ஜெபம் முடியுது. வாங்க இந்த இறை வார்த்தைகளை ஒவ்வொன்றா ஆராயலாம். முதல் 2 வசனங்கள் தாவீதோட அந்த நிலையே அப்படியே படம் பிடிச்ச மாதிரி காட்டுது. கடவுளே எனக்கு இறங்கி அருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர், அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு ஒடுக்குகின்றனர், என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர், மிக பலராய் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நசுக்குகின்றனர், ஒடுக்குகின்றனர். இது வெறும் தாக்குதல் இல்ல. ஒரு பழத்தை கையில வச்சு நசுக்கிற மாதிரி, ஒரு பூவை கால போட்டு மிதிக்கிற மாதிரி ஆன்மாம நசுக்கிற ஒரு வலி. அதுவும் ஒரு தடவல்ல, நாள்தோறும் நடக்குது. ஆமா, தினமும் காலையில எழும்போது இன்னைக்கும் அதே பிரச்சனைய சந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு சோர்வு அது நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். தாவீது அதத்தான் இங்க சொல்றார். ஆமா, ஒரு மாபெரும் வீரரா அறியப்பட்ட தாவீது இங்க தன்னோட பலவீனத்தை, தன்னோட பயத்தை மறைக்கல. அத அப்படியே கடவுளுக்கு முன்னாடி கொட்டுறார். இதுதான் உண்மையான ஜெபத்தோட முதல் படின்னு நான் நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. நம்மளோட உண்மையான உணர்வுகள், அது பயமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, அத கடவுளுக்கு நேர்மையா சொல்றது. பல நேரங்கள்ல நாம ஜெபிக்கும் போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றோம். ஆனா தாவீது தன் வலிய வெளிப்படையா ஒப்புக்கிறார். ஆண்டவரே எனக்கு வலிக்குது, நான் நசுக்கப்படுறேன்னு கதறார். இந்த நேர்மைதான் உறவோட ஆழத்தையே காட்டுது. இந்த துன்பத்துக்கும் மத்தியில தான் அவர் பார்வைய மனுஷங்க கிட்ட இருந்து கடவுள் பக்கம் திருப்புறார். ஆமா, அந்த திருப்பம் தான் இந்த திருப்பாடலோட மையப்புள்ளியே. துன்பத்துல இருந்தாலும் அவர் நம்பிக்கைய இழக்கல. அடுத்த வசனங்கள் இதோ. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உமது குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். இந்த வரிகள் எனக்கும் ரொம்ப பிடிச்ச வரிகள். இது எவ்வளவு அழகான ஒரு உருவகம். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். அந்த காலத்துல பாலைவனத்துல பயணம் செய்யறவங்க தண்ணிய சேமிச்சு வைக்க தோளாலான பைகளை பயன்படுத்துவாங்க. அது அவங்க உயிருக்கு சமமான ஒண்ணு. ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருள். ஆமா, இங்க தாவீது
கடவுள் நம்ம கண்ணீரை அந்த மதிப்புமிக்க தோற்பையில சேகரிக்கிறார்னு சொல்றாரு. அப்போ நாம சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணா போறதில்ல. அது கடவுளால ஒரு பொக்கிஷம் மாதிரி சேகரிச்சு வைக்கப்படுது. அது மட்டுமில்ல, உமது குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா அப்படின்னு கேக்குறார். நம்மளோட வலிகள் எல்லாமே அவரோட குறிப்பேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம போராட்டங்களை அவர் அறிவார்னது மட்டும் இல்ல, அவர் அதை குறித்து அக்கறை கொள்கிறார் என்பதுதான். சரிதான், இது வெறும் கவிதை நயம் இல்ல. இதுக்கு பின்னாடி உள்ள ஆழமான உளவியல் உண்மை இருக்கு. ஆமா, நம்மளோட துன்பம் யாராவது ஒருத்தரால பார்க்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும் நம்ம மனசு ஏங்கும். உலகம் அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையா பாருன்னு சொல்லும்போது இந்த வாசகம் சொல்லுது, உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் மதிப்புண்டு, அது என்னால கணக்குல வைக்கப்பட்டிருக்குன்னு. இந்த உணர்வு எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்லையா? நிச்சயமா இந்த உண்மையை உணரும் போதுதான் அந்த நம்பிக்கை வருது. நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் என்ற அந்த நம்பிக்கை. என் வலிய புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் எனக்காக செயல்படுவார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அது. இந்த நம்பிக்கையோட மையக்கருத்தை பல்லவியும் 10வது வசனமும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுது. கடவுளின் வாக்கே நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாக்கே நான் புகழ்கின்றேன். பல்லவி, கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அவர் தன்னோட பிரச்சனைகளை பாக்குறதுல இருந்து கடவுளோட வார்த்தைய பாக்குறதுக்கு திரும்புறார். ஓ, இது புயல்ல தத்தளிக்கிற கப்பல்ல இருக்கிறவர் கலங்கரை விளக்கத்தை பாக்குற மாதிரி. ஆமா, சுத்தி அலைகள், காத்து, இருட்டுலாம் இருக்கலாம். ஆனா பார்வை கலங்கரை விளக்கத்து மேல இருந்தா கரை சேருவோன்னு ஒரு நம்பிக்கை வரும். வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறலாம், மனுஷங்க மாறலாம், ஆனா கடவுளோட வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறாது. ஆமா, தாவீது தன் சூழ்நிலையை நம்பல, எதிரிகளே நம்பல, தன் சொந்த பலத்தை கூட நம்பல. அவர் நம்பினது கடவுளோட வார்த்தைய. அதனாலதான் கடவுளின் வார்த்தை நான் புகழ்கின்றேன்னு 2 தடவை அழுத்தி சொல்றார். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது, எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னா அவருக்கு பயமே இல்லன்னு அர்த்தமா? இல்ல. இல்லனா பயத்தை மீறின ஒரு நம்பிக்கையா? ஏன்னா பயம்ங்கிறது ஒரு இயல்பான உணர்வு தானே. ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் அஞ்ச மாட்டேன் அன்னது பயம்ங்கிற உணர்வே எனக்குள்ள இல்லைன்னு சொல்ற அறிக்கை இல்ல. அதுக்கு பதிலா ஏன் சூழ்நிலைய பார்த்தா எனக்கு பயமாதான் இருக்கு, ஆனா அந்த பயத்தை விட என் கடவுள் பெரியவர், அவரோட வார்த்தை உண்மையானது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட அறிக்கை இது. ஓ, அப்போ இது உணர்வுகளை அடிப்படையா கொண்ட நம்பிக்கை இல்ல. இல்ல, இது ஒரு தீர்மானத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை. பயத்துக்கு மத்தியிலையும் நம்புறதுதான் உண்மையான விசுவாசம். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது பயம் இல்லாத நிலை இல்ல, பயத்தின் மீது வெற்றி கொள்கிற நிலை. சரி. இந்த நம்பிக்கை தான் இவரை இறுதி கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இந்த நம்பிக்கையோட உச்சக்கட்டத்தை இறுதி வசனங்கள் காட்டுது. கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன், மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பழி செலுத்துவேன். மானிடர் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? இது எவ்வளவு சக்தி வாய்ந்த கேள்வி. இது ஆணவத்துல கேட்கப்படுற கேள்வி இல்ல, இது ஆழமான நம்பிக்கையிலிருந்து பறக்கிற கேள்வி. நிச்சயமா ஒரு மனுஷன் என் உடம்ப காய்படுத்தலாம், என் உடைமைகளை பறிக்கலாம், என் பேரை கெடுக்கலாம். ஆனா எல்லாமல்ல கடவுள் என் பக்கம் இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் என் ஆன்மாவை என்ன செஞ்சிட முடியும்? என் நிலை வாழ்வை அவங்களால பறிக்க முடியாதுங்கிற உறுதி. ஆமா, இந்த இடத்துக்கு வரும்போது வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் தன்னோட உள்மன அமைதியை குலைக்க அவர் அனுமதிக்கல. இதுல இன்னும் ஆச்சரியான விஷயம் என்னன்னா, பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்றேன்னு அவர் சொல்லல. ஆமா, பிரச்சனை தீருங்கிற நம்பிக்கையில இப்பவே நன்றி பலி செலுத்துவேன்னு பொருத்தனை செய்றார். இதுதான் உண்மையான விசுவாசம்னு நினைக்கிறேன். 100க்கு 100 உண்மை. இதுதான் முன்கூட்டியே செலுத்தும் நன்றி. வெற்றி பெறதுக்கு முன்னாடியே வெற்றிக்காக நன்றி சொல்றது. இது கடவுள் தன் ஜெபத்தை கேட்டுட்டார், அவர் நிச்சயம் பதில் தருவார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட அடையாளம். இது சாதாரண செயல் இல்ல, இது ஒரு விசுவாச அறிக்கை. ஆண்டவரே, நீர் இன்னும் என் சூழ்நிலைய மாத்தல, ஆனா நீர் அதை மாத்த போறீர்னு நான் நம்புறேன், அதுக்காக இப்பவே உமக்கு நன்றின்னு சொல்ற மாதிரி. ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திருப்பாடல் ஒரு மனுஷனோட ஜெப பயணத்தை ரொம்ப அழகா காட்டுது. ஆமா, துன்பத்தோட இருட்டுல கடவுளே இறங்கும்னு தொடங்குது. அப்புறம் கடவுளோட தனிப்பட்ட அன்ப அந்த கண்ணீரை தோற்பையில சேர்த்து வைக்கிறத உணருது. அவரோட வார்த்தைய உறுதியா பிடிச்சுக்குது, கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன்னு சொல்லி. அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு வருது, மானிடர் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்னு கேட்டு. கடைசியா நன்றியில முடியுது, உமக்கு நன்றி பழி செலுத்துவேன்னு. இது நம்மளோட ஜெப பயணத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. ஆமா,
இந்த வாசகம் கடவுள் நம்ம கண்ணீரை ஒரு தோற்பையில சேகரிச்சு வைக்கிறார், நம்ம அலைச்சல்களை எல்லாம் தன் குறிப்பேட்ல எழுதி வைக்கிறாருன்னு சொல்லுது. ஒருவேளை நம்மளோட கண்ணீரும் வலிகளும் சும்மா கடந்து போற அர்த்தமில்லாத நிகழ்வுகள் இல்ல. ம், அவை ஒவ்வொன்றும் கடவுளால மதிக்கப்படுற, கணக்குல வைக்கப்படுற பொக்கிஷங்கள். எதிர்காலத்துல அந்த துன்பங்கள் தான் நம்ம விசுவாசத்தை எப்படி வளர்த்துச்சுன்னோ, கடவுள் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தாருன்னோ சாட்சியா அமையும்னு நீங்க நினைச்சா, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சவால்களை எப்படி பாப்பீங்க? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனுஷன் என்ன வேணும்னாலும் செய்யட்டும், என் நம்பிக்கை கடவுள் மேல இருக்குங்கிறது தான் இதோட சாரம். இப்போ நற்செய்திக்கு வருவோம். ஆமா, முதல் வாசகத்துல புகழ கேட்டு சவுல் பொறாவிட்டுத்தாரு. இங்க இயேசுவோட புகழ் உச்சத்துல இருக்கு. இயேசு தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. அதற்கான காரணங்களை நாம ஆழமா ஆராயலாம். சரி, முதலாவதா இன்றைய வாசகத்துக்கான முன்னுரையா அல்லேலூயா வாழ்த்துரை அமைஞ்சிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ம் நம்ம மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டு நாம நற்செய்தி வாசகத்துக்குள்ள போகலாம். வாசகம் தொடங்குது, ம், இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். ஓகே, இது ஆரம்பம். ஆமா, தொடர்ந்து சொல்லுது, மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தானுக்கு அக்கரர பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அவரிடம் வந்தனர். ஒரு நிமிஷம், இங்க நாம கவனிக்க வேண்டியது மக்கள் வந்த இடங்கள. கலிலேயா மட்டுமல்ல, ஆமா, யூதேயா, எருசலேம், ஏன் யூதர்கள் வாழாதவங்க வாழ்ற தீர், சீதோன் போன்ற பகுதிகளிலிருந்து கூட மக்கள் வராங்க. கரெக்ட். இது என்ன காட்டுதுன்னா, இயேசுவோட புகழ் எவ்வளவு தூரம் பரவி இருந்துச்சுன்னு காட்டுது. உண்மைதான், அவருடைய செய்திக்கும் அற்புதங்களுக்கும் எல்லையே இல்லைங்கிறத இது உணர்த்துது. ஆமா, ஆனா இவ்ளோ பெரிய மக்கள் கூட்டம் சேரும்போது ஒரு சிக்கலும் வருது. அதனால இயேசு ஒரு ஏற்பாடு செய்றாரு. என்ன ஏற்பாடு? அடுத்த வசனம் சொல்லுது, மக்கள் கூட்டம் தன்னை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை தயாராக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஓ, இது இயேசுவோட மனித இயல்பையும் அதே சமயம் அவருடைய அந்த நடைமுறை ஞானத்தையும் காட்டுது. சரியா சொன்னீங்க. மக்கள் அன்பினாலதான் நெருக்குறாங்க, ஆனாலும் அவங்க கிட்ட சரியா பேசணும்னா ஒரு சின்ன இடைவெளி தேவைப்படுது இல்லையா? ஆமா, அந்த படகு அவரை பாதுகாத்தது மட்டும் இல்ல, கடல்ல இருந்துகிட்டு கரையில இருந்த எல்லா மக்களுக்கும் போதிக்க ஒரு மேடை மாதிரியும் பயன்பட்டது. ஆனா மக்கள் ஏன் அவரை இப்படி நெருக்குனாங்க? அவங்களோட நோக்கம் என்ன? அதுக்கு அடுத்த வசனத்துல தெளிவான பதில் இருக்கு. ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோய் நடிலுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். ஓ, அப்ப அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களுக்கு தேவை உடல் நலம். அவரை ஒரு மாபெரும் குணமளிப்பவரா பாக்குறாங்க. அவரை தொட்டா போதும் நம்ம நோய் குணமாயிடுங்கிற ஆழமான நம்பிக்கையோட வராங்க. இது அவங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா அவங்களோட பார்வை உடல் நலத்தோடயே நின்னுடுது இல்லையா? கரெக்ட். அவங்க அதை தாண்டி யோசிக்கல. இப்போதான் இந்த வாசகத்தோட மிக முக்கியமான பகுதி வருது. இது தீய ஆவிகள் அவரை கண்டபோதெல்லாம் அவர் முன் விழுந்து, நீர் இறைமகன் என்று கத்தின. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஆமா, மக்கள் அவரை குணமளிப்பவர், ஒரு இறைவாக்கினர்னு நினைச்சிருக்கலாம். சீடர்கள் கூட அவரோட முழு அடையாளத்தையும் புரிஞ்சிக்க தடுமாறிட்டு இருந்தாங்க. ஆனா தீய ஆவிகள், அதாவது அவரோட எதிரிகள், அவரை சரியா அடையாளம் கண்டுக்குது. நீர் இறைமகன்னு சத்தமா சொல்லுது. இது இயேசுவோட தெய்வீக அதிகாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஆனா தீய ஆவிகள் உண்மைய சொன்னாலும் இயேசுவோட பிரதிகரணம், அதாவது ரியாக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, அடுத்த வசனம் அதான் சொல்லுது. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கடுமையாக கட்டளையிட்டார். இயேசு ஏன் இந்த மெசியானிய ரகசியத்தை கையாளுறாரு? உண்மையத்தான சொல்லுது. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் தவறான புரிதல். தவறான புரிதலா? ஆமா, அந்த நேரத்துல மக்கள் மத்தியில இறைமகன் அல்லது மெஸ்ஸியா நான் யாருன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. என்ன கருத்து? அவர் ரோமர்களை விரட்டி ஒரு அரசியல் அரச நிறுவுற ஒரு மாபெரும் மன்னர்னு நினைச்சாங்க. ஓ, அப்போ மெசியான்னா ஒரு அரசியல் விடுதலை வீரர்னு எதிர்பார்த்தாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இயேசுவோட பாதை அது இல்ல. அவரோட பாதை சிலுவையின் பாதை, துன்பத்தின் வழியா மீட்பு தர்ற பாதை. சரி, இந்த முழுமையான உண்மைய மக்கள் புரிஞ்சுக்கிற நேரம் இன்னும் வரல. அதனாலதான் அந்த உண்மைய அவர் மறைக்கிறாரு. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன? இரண்டாவது காரணம்
தவறான சாட்சிகள். தவறான சாட்சிகளா? புரியலையே. நற்செய்திய அறிவிக்க தீய ஆவிகளோட சாட்சியம் இயேசுவுக்கு தேவையில்லை. உண்மைதான். உண்மை ஒரு உண்மையற்ற வாயிலிருந்து வரும்போது அதோட தூய்மை அது இழந்துடும். ரொம்ப சரி. தன் சீடர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில தன்னை புரிஞ்சுகிட்டு பரிசுத்த ஆவியின் துணையோட சாட்சி சொல்லணும்னு அவர் விரும்பினார். ஆக இந்த வாசகம் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. இயேசுவோட பணி வெறும் அற்புதங்களை செஞ்சு புகழ் தேடுறதில்ல, அதுக்கு மேலானது. ஆமா, அது சாவ அழிச்சு அழியா வாழ்வ வழங்குற ஒரு ஆழமான மீட்பு திட்டத்தோட ஒரு பகுதி. அத சரியான நேரத்துல சரியான வழியில வெளிப்படுத்த அவர் விரும்பினாரு. அப்போ இந்த வாசகம் இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. நம்மளோட வாழ்க்கையில நாம இயேசுவை இப்படிப்பட்டவரா பாக்குறோம். நல்ல கேள்வி. உடல் நலத்தையும் உலக ஆசீர்வாதங்களையும் தர்ற ஒரு அற்புதரா மட்டும்தான் பாக்குறோமா? இல்ல, சிலுவை, மரணம், உயிர்ப்பணி எல்லாத்தையும் உள்ளடக்கிய முழுமையான மீட்பரா அவரை புரிஞ்சுகிட்டு பின்பற்றுகிறோமா? இங்கதான் இயேசுவோட தாழ்ச்சி பிரகாசிக்குது. சவுல் தனக்கு கிடைக்காத 10,000ங்கிற புகழுக்காக பொறாமைப்பட்டாரு. ஆனா இயேசுவோ இறைமகன்கிற உண்மையான மிக உயர்ந்த பட்டத்தையே மறைக்க சொல்றாரு. இந்த நிகழ்வை நம் திருத்தந்தை பிரான்சிஸோட வார்த்தைகளோட இணைச்சு பாக்குறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க. திருத்தந்தை சொல்றாரு, காயப்பட்ட மனுக்குலத்தை நோக்கி செல்லும் இயேசு தந்தையின் முகத்தை நமக்கு காட்டுகிறார் அப்படின்னு. ஆமா, நாம நிறைய நேரம் கடவுளை எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? நம்ம கஷ்டங்கள்ல அவருக்கு அக்கறை இல்லைன்னு. அந்த எண்ணத்தை திருத்தந்தை உடைக்கிறாரு. அவர் சொல்றாரு, இறைவனின் அணுகுமுறையை 3 வார்த்தைகளில் சொல்லலாம்: அருகாமை, இரக்கம் மற்றும் கனிவு. அருகாமை, இரக்கம், கனிவு, அருமையான வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளும் இன்னைக்கு நம்ம பார்த்த நற்செய்தியில அப்படியே வெளிப்படுது. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல போனது அவரோட அருகாமைய காட்டுது. தூரத்திலேந்து கட்டளை இடல, மக்களோடு மக்களா இருந்தார். கரெக்ட். அவங்கள குணமாக்குனது அவரோட இரக்கத்தை காட்டுது. கடைசியா தீய ஆவிகள் தன்னை இறைமகன்னு புகழ்ந்த போதும் அந்த புகழ மறுத்து அமைதியா இருக்க சொன்னது அது அவரோட கனிவான வழிகாட்டலையும் தாழ்ச்சியையும் காட்டுது. அதனால நம்ம மனசுல வச்சிருக்கிற ஒரு தூரமான கடவுளுங்கிற உருவத்தை விட்டுட்டு இயேசு நமக்கு காட்டுற அன்பான அருகாமையில இருக்கிற தந்தையிடம் திரும்பணும். நாம அப்படி மாறும்போதுதான் வெறும் கோவில் கிறிஸ்தவர்களா இல்லாம கடவுளோட குணமளித்தலையும் நம்பிக்கையையும் மத்தவங்களுக்கும் கொண்டு போறவங்கள மாறுவோம். மிச்சமா. ஆக இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்னாடி ஒரு தெளிவான தேர்வை கொண்டு வந்து வைக்குது. நாம சவுல போல பொறாமையால் நிரம்ப போறோமா, அல்லது தாவீத போல துன்ப நேரத்திலையும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்ம கண்ணீர் அவர்கிட்ட ஒப்படைக்க போறோமா? மிக முக்கியமா, இயேசுவை போல நமக்கு ஆற்றலும் திறமைகளும் இருந்தாலும் அதை தாழ்ச்சியோட மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக பயன்படுத்த போறோமா? இதுதான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இன்றைய சமூக வலைதள உலகத்துல எல்லோரும் தங்களோட 10,000 சாதனைகளை பெருமையா காட்டிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அடுத்தவங்களோட வெற்றிகளை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள இயல்பா எழுகிற அந்த சவுலின் பொறாமை என்கிற உணர்விலிருந்து நம்மை காத்துக்கிட்டு இயேசுவோட கனிவான சேவையின் மனப்பான்மைய நாம எப்படி வளர்த்துக்கொள்வது? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கடவுளையே நம்பியுள்ளே எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளே எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே எனக்கு இறங்கி அருளும்.
ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள் தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள் தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோ. கடவுளையே நம்பியுள்ள எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாமும் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். ஆண்டவனின் வாக்கை நான் புகழ்கின்றேன். கடவுளையே நம்பியுள்ளே, எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். கடவுளையே நம்பியுள்ளே, எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன்.